பண்ணிடலாம். சிக்கன் குழம்புன்னு யூடியூப்ல அடிப்போம். யூடியூப்ல எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வருதோ அந்த வீடியோ பார்த்து இன்னைக்கு சமைக்கிறோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துருவோம். பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம், நமோஸ்தே அண்ட் வெல்கம் மை ஹார்ட்ஸ். ஸோ நீங்களாம் இருக்கிற வரைக்கும் ஐ எம் நாட் அலோன் இஸ் ஹியர், பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி 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 என்னோட ஃபேமிலி, மை ஃபேமிலியா நீங்க இருக்கணும், மை ஹார்ட்ஸ். இன்னைக்கு என்னன்னா அதே தான் லோன்லி லைஃப். தனிமையாக என்ன இன்னைக்கு பண்ண போகிறேன். மணி இப்போ வந்து 8:45. நான் வந்து வேலைக்கு கிளம்பணும். இது என்னென்ன சாப்பாடு ஆக்குறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி நான் வேலைக்கு கிளம்பிடுறேன். நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். கறியை கொட்டிப்போம். கறியை கொட்டிட்டு ஓகே, கறியை வச்சு அலசி ஒரு இது இல்லாமல் எடுக்கணும். நல்லா இது பண்ணி இருக்கிற கொழுப்பு இழுப்பு எல்லாத்தையும் எடுத்துடணும். நல்லா எடுத்து கொழுப்பு தூக்கி போட்டுருணும். நம்ம இப்போ இதுதான் வைக்க போகிறோம், குழம்பு தான் வைக்க போகிறோம். இருந்தாலும் கொழுப்பு எனக்கு பிடிக்காது. இந்த கொழுப்பு தாமரங்காய் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்படி எல்லா கொழுப்பு எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுல எனக்கு ஏன்னா கொழுப்பு மட்டும் இதில் இருந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த கொழுப்பு மட்டும். நான் இதனால தான் இந்த கோழிகளுக்கு போட மாட்டேன் மாதிரி ஹார்ட்ஸ். நம்ம போட்டோன்னு வைங்களேன் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கோம். நம்மளை வீடியோ எடுக்க விடாது, எதுவுமே எடுக்க விடாது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தூக்கி போட்டு தானே ஆகணும். இவ்வளோ கறியை தூக்கி போடுறானே அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு அந்த கொழுப்பு தான் பிடிக்காது, வேற எல்லாமே போட்டுருவேன். கறியை வந்துட்டு நீங்கள் வந்து வச்சிருக்கிற கறியை மட்டும் எப்பவுமே வாங்கிடக்கூடாது மை ஹார்ட்ஸ். நீங்கள் வந்து போய் ஒரு கோழியை வெட்ட சொல்லிடுங்க, வெட்டி நெஞ்சு பீஸ் மட்டும் அப்படின்னு கேளுங்க. நான் நெஞ்சு பீஸ் மட்டும் தான் வாங்குவேன். சில பேர் முழு கோழி வாங்குவாங்க, சில பேர் லெக் பீஸ் மட்டும் பிடிக்கும். எனக்கு லெக் பீஸ் பிடிக்காது. இந்த கோழியை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்களேன், கத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு. வேலைக்கு வேற டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பணும். ஓகே, ரெடி மை ஹார்ட்ஸ். அடி எப்படியோ கறி ரெடி பண்ணியாச்சு. தெரியும் உங்களுக்கு, இன்னைக்கு சிக்கன் பண்ண போகிறோம். சிக்கனில் வந்து கிரேவி என்னதுன்னு ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்புன்னு அடிப்போம். எது வருதோ அது மாதிரி பண்ணுவோம். சிக்கன் குழம்புன்னு அடிப்போம். ஓகே, சிக்கன் குழம்பே பண்ணிடலாம். ஏன்னா 65 போடுற மாதிரி இருக்கேன், அதனால 65 பண்ணி குழம்பு பண்ணிடலாம். சிக்கன் குழம்புன்னு யூடியூப்ல அடிப்போம். யூடியூப்ல எந்த வீடியோ ஃபஸ்ட் வருதோ அந்த வீடியோ பார்த்து இன்னைக்கு சமைக்கிறோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துருவோம். சிக்கன் குழம்பு வந்துருச்சு மைகாச். சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ, இந்தியன் ரெசிபி தமிழ் அப்படின்னு ஒரு சிஸ்டரோட சேனல். அவங்க வீடியோ தான் ஃபஸ்ட்டாக இதாகுது, ரெக்கமெண்ட் ஆகுது. அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். 4 மில்லியன் வந்து வியூஸ் போயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து இன்றைக்கி அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் மைகாட்ஸ். வாங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களே உங்களை அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாயில 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, கூடவே 4-5 கிராம்பு. 5 நிமிஷம் இந்த வீடியோ சிஸ்டர் நீங்களாம் பார்த்தீங்கன்னா எதுவும் காப்பிரைட் எதுவும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இதை நான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். நீங்கள் செய்ய சொன்னதை நான் செஞ்சு பார்க்க போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும்னா தேங்காயோட கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஓகே. இது கூடவே ஆனா தேங்காய் திருவ முடியாது, நம்ம வெட்டி தான் இது பண்றது. ஓகே. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், வாசனையா இருக்கும். ஸ்டவ்வை இடையிடையில மீடியம் ஃப்ளேம்ல ஹை ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு வறுத்துக்கோங்க. இப்ப தேங்காயோட கலர் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது முழுமையா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்க காரம் உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல தண்ணி சேர்க்க கூடாது. ஒரு டைம் அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட் போல அரைச்சிக்கோங்க. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்போட கன்சிஸ்டன்சியும் சூப்பரா இருக்கு. ஃபைனலா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு கட்டாய் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும்னா அதை சொல்லிடலாம். இங்கே போயிட்டு சிக்கன் குழம்பு அதை பார்த்துங்க. ஏன்னா ஃபுல்லாக நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், பட் காப்பிரைட் எது விழுந்தாலும் விலகும், அதனால் நோ ப்ராப்ளம். நீங்கள் அப்படி வீடியோ பார்க்கணும்னா அந்த குழம்பு வீடியோ அதில் போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன், அதையும் இங்கேயே பாருங்கள். அதை கூட பார்த்துட்டு கூட அது மாதிரி வருமா அப்படின்னு கூட பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நம்ம குழம்பு பண்ண போயிடலாம். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன். இதில் என்னென்ன போடணுமோ எல்லாமே நான் போட்டுருவேன். ஆனால் அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காய் மட்டும் நான் சின்ன சின்னதாக வெட்டி நம்ம மிக்சியில் போடுற மாதிரி தான் அரைப்பேன். ஏன்னா எனக்கு இந்த திருவ தெரியாது, திருவுற இதுவும் இல்லை, அதனால் அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே மை காட்ஸ், வாங்க நம்ம போய் பண்ணலாம். இதை கழிப்போம். ஏன் கழுவுறேன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இதில் தான் காய்கறி கொட்டி வைப்போம். அதனால் நல்லா தண்ணி அள்ளி வச்சுட்டு அது அப்படியே கொண்டு போய் இங்கே வச்சிட வேண்டியதான். இங்கே வச்சு கொஞ்சம் லைட்டாக இந்த தண்ணி அள்ளி இதில் தொளிச்சு விட்டு அப்படியே கழுவி விட்டுட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு அழுக்கெல்லாம் போயிடும். ஏன்னா இதனால நம்ம காய்கறி வெட்டுவோம். ஓகே, சண்டே அன்னைக்குன்னு நமக்கு ஒரு ஓய்வு இல்லை. நல்லா கழுவி விட்டாச்சா? இப்போ ஓகே, நம்ம குழம்பு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால 3 தக்காளி போதும். 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, 1 வெங்காயம் போதும். ஏன்னா நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சிக்கனை பொரிக்க தான் போகிறோம் பாதியை, அதனால் இது போதும். இதை நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ கருவேப்பிலை அப்படின்றது நம்ம தோட்டத்திலே இருக்குது. கருவேப்பிலை அதையும் தண்ணியில் போட்டு வேண்டியதான். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா. அதை என்ன பண்ணுறோன்னா இந்த காலை முறிச்சு விட்டு அதை தூக்கி போட்டுட்டு இதை மட்டும் போடுறோம். ஏன்னா அதில் சகதி இதெல்லாம் இருக்கும், அதனால இப்படியே கழுவி வச்சு வேண்டியதான். இப்போ வெட்ட ஆரம்பிக்கணும். வெங்காயம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வெட்டிக்கிறோம். நல்லா நீளமாக வெட்டுவோம். ஏன்னா நம்ம சிக்கனு இது குழம்பு தானே போடுறோம், அதனால் கொஞ்சம் நீளமாக வெட்டினா தான் நல்லா வரும். அப்படியே அள்ளி தட்டில் வச்சிட வேண்டியதான். வெயிலுக்கு உட்காந்து நம்ம வேலை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். எரியுது, வீட்டுக்குள்ள ஓட்டு வீடுனால அது ரொம்ப எரியுது. இது வெளியே ஒரு காத்து, இவ்வளவு மரம் இருக்கே, ஒரு காத்து அசைய மாட்டுது. அம்மாடி, அது தென் மாவட்டத்துல சொல்லவே தேவையில்லை. தண்ணியை மட்டும் நல்லா உதறி விட்டுட்டு அதை ஒரு உரமா வச்சுட்டு கொத்தமல்லி தோலை அதையும் நல்லா கதறி விட்டு அதை ஒரு உரமா வச்சுட்டு ஓகே
இப்போ எல்லாம் ரெடி. இதை கழுவி வச்சுட்டோன்னு வைங்களேன். கட்டரை கழுவிட்டோம்னா அப்படியே காலு தண்ணி எல்லாம். நமக்கு மண் இருந்துடக்கூடாது, டைல்ஸில் மண் கூட இருந்துடக்கூடாது. ஓகே, கத்தியும் இதையும் கழுவியாச்சு. இதை எடுத்துட்டு உள்ளே போய் வச்சிருவோம். கட்டி மேலே வச்சிட வேண்டியதான். கட்டுற அது இருந்த இடத்துல அதை வச்சிட வேண்டியதான். ஓகே, தேங்காய் 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 தேங்காய். மை காட்ஸ் எல்லாம் முடிஞ்சு. சிக்கன் ரெடி, கழுவி எழுவி எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, வந்து இது கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இது பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வந்து இது வச்சாச்சு, சட்டி வச்சாச்சு. மை காட்ஸ் இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு. அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் போட்டுருவோம். என்னென்னது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருவோம். ஸ்லிம் வச்சு அப்புறம் வந்து என்னது போட சொன்னாங்களே, மறந்துட்டேனே. என்னது, சரி நம்ம போடுறத போடுவோம், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க இது. பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிற வேண்டியதான். பெருஞ்சீரகம், மிளகு இல்லை, இது வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4 சேர்க்க சொன்னாங்க. ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய். அப்புறம் வந்து இது அது என்னது, மிளகு ஒரு ஸ்பூன்னு சொன்னாங்க. நான் வந்து சும்மா கையில் அதே அளவு தான் கொஞ்சம் அள்ளிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு போட்டு வேண்டியதான், இந்த அளவு. அடுத்து பட்டை, இது எப்படி வாங்கி வச்சுருக்கோம், அவ்வளோ மாதிரி இது இல்லை, அதனால் இந்த இதை போட்டுருவோம். இப்படி அதில் போட்டுருவோம். தேங்காய் போட சொன்னாக்கா அவங்க திருவி வச்சாக்க, பட் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதனால் தேங்காய் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற சொன்னாங்க, பட் நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பொன்னிறமாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பொன்னிறமாக வருதான்னு பார்த்துருவோம். இப்போ நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு மை காட்ஸ். இப்போ ஒரு ஸ்பூன் இது போட்டுக்கிடுவோம். இது பேர் என்னது, கருவேப்பிலை வந்து ஒரு இது போட சொன்னாங்க, அதனால் அதுவும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வந்து நல்லாவே வந்துருச்சு மை காட்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு மை காட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி சாட்டில் போட்டுக்கிறோம். கழுவிட்டு இப்போ மிக்ஸி சாட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பொடி போட சொன்னாங்க. என்னென்ன பொடினா, சீரகப்பொடி. ஃபஸ்ட்டு சீரகப்பொடி போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சீரகப்பொடி அவங்க எப்படி போட்டாங்களோ, ஃபஸ்ட்டு என்ன பொடி போட்டாலும் இல்லை, இதில் என்ன எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகப்பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம கம்மியாக தான் பண்ணுறோம், அதனால் 1.5 ஸ்பூனு சீரகப்பொடி. இன்னொரு 1.5 ஸ்பூனு இந்த பொடி, மிளகா பொடி. 1.5 ஸ்பூன் மிளகா பொடி. அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு போதும். ஏற்கனவே மஞ்சள் வந்து இதில் வந்து கறியில் வந்து லைட்டாக இது பண்ணியிருக்கேன். ஏன்னா மஞ்சள் நம்ம போட்டால் தான் கறியில் கொஞ்சம் இது பண்ணி பிரட்டி வச்சா தான் கறி அந்த வாசம் இருக்காது, வாடை. அதனால் மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா மஞ்சள் வாடை ஓவர் அடிக்கும். இதில் இன்னொன்று போடுறதுன்னு சொன்னாங்க, ஆனால் மறந்துட்டேன். என்னது ஐயோ, சின்ன வெங்காயம் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். மறந்துட்டேன். அடுப்பில் வேற கிடக்கு.
சின்ன வெங்காயம் எப்படி எடுத்தாச்சு. அவங்க வந்து பெரிய பெரிய வெங்காயமாக வச்சு இப்போ சின்னதுலேயே பெரிய கொஞ்சம் பெருசாக போட்டாங்க. நான் ரொம்ப சின்ன வெங்காயத்தில் ஒரு 4 போட்டிருக்கேன். ஓகே, இவ்வளோ தானே, அவ்வளோதானே. நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சும்மா போட்டு விடுவோமே, என்ன போடலாம்? எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சொல்லுங்கள், என்ன போடலாம்? என்ன இருக்குது நம்மகிட்ட? உப்பு போடுவோம். ஆமாம், உப்பும் போட்டாங்க அவங்க, பட் நம்மளும் போட்டுக்கிறோம். உப்பு கொஞ்சம் இந்தா வச்சுக்க, என்ன வேணால் போட்டுக்கலாம். என்ன தேவையா? போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வேறு எதுவும் போடணுமா? வேணாம்டா, தக்காளி ஒரு 2 எடுத்து போடுவோம். பாவம் தானே, எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டால் என்ன குறைஞ்சா போயிட போகிறோம், நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ அப்படியே அரைச்சிடும். மை காட்ஸ், ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம தான் அரைக்க சொன்னாங்க, அதே மாதிரி தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கலாம், அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் மை காட்ஸ், இப்படி கொஞ்சமாக, ஏன்னா கொஞ்சம் நல்லா அரைப்படணும்ல. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சா? ஓகே, அவங்க சொன்ன அளவுக்கு அரைச்சாச்சு. நல்லா மணக்க தான் செய்யுது, பார்ப்போம். கையை கழுவிக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி. இப்போ வந்து மறுபடியும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சாச்சு. இப்போ நல்லா இதாகட்டும். மசாலா மணக்குது மை காட்ஸ். எனக்கே பெருமையாக இருக்குது. குழம்பு நல்லா வந்துச்சுன்னா அந்த அக்கா, குழம்பு இல்லை அப்படியே இது கிரேவி நல்லா வந்துச்சுன்னா அந்த அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லிடலாம், பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாது. ஒரு பட்டையை லைட்டாக உடச்சி போட்டு அது வாயிலே பிச்சு பழகி போச்சு. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. வேறு யாரும் சாப்பிட்றதுனா கூட நான் இது பண்ணிடுவேன். நான் தானே சாப்பிட போகிறேன், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட்டை, சீரகம் போட்டேன், இது பெருஞ்சீரகம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம், அது நல்லா கொஞ்சம் முருகி வரும்போது வெங்காயம் போட்டுட்டு அப்படி கிண்டி விட்டுருவோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அது வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்குன்னு தேவையில்லை. கொஞ்சம் அப்படியே சிம்மில் லைட்டாக இதில் வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே மெதுவாக வதங்குவாங்க. பொன்னிறமாக, இதுக்கு இன்னும் கொஞ்சம் வதங்குனா பொன்னிறமாக. அதனால் பொன்னிறம் எப்போ வருது, நிறமும் எப்போ வருதுன்னு பார்த்தலாம். பொன்னிறம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, பொன்னிறமாக வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து நல்லா இது வதங்கிருச்சு. அடுத்து என்ன போட்டாங்க? கருவேப்பிலை கொஞ்சம் 2 இது போட்டுரும். ஓகே, கொத்தமல்லி போடலை அவங்க, பட் நான் போடுறேன் கொஞ்சமாக. ஏன்னா எனக்கு கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், அதனால் கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டு. நான் இது அவங்க போட சொல்லலை, நான் போட்டிருக்கேன். என் மேலே நான் இது மட்டும், ஏன்னா இது வந்து அவ்வளோவாலாம் டேஸ்ட்டை குறைக்காது, அதனால் இது இல்லை, இது பண்ணிடுவோம். அடுத்து ஒன்று போட்டாங்களே, ஐயோ பச்சை மிளகா அந்த பச்சை மிளகா எடுத்துகிட்டு வந்துடுறேன். பச்சை மிளகாயே மறந்துட்டேன் மை காட்ஸ். எண்ணெயில் வேற கிடைக்க, அதுக்குலாம் பச்சை மிளகா மறந்துட்டேன். பச்சை மிளகா கீரி போட்டுவோம். வெட்டி போட்டோம்னா நல்லா இருக்காது, அவங்களும் கீரி தான் போட்டாங்க. அதனால் ஒரு 3 பச்சை மிளகா. மை காட்ஸ், பச்சை மிளகா ரெடி. பச்சை மிளகா கருக போகுது, எல்லாம் மறந்துருந்தேன் அப்பப்போ. பச்சை மிளகா போட்டாச்சு. தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். வேணாலும் அசுத்தமாக வாயில் பிக்கிறானே அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நான் எல்லாருக்குன்னா நான் வந்து இது சிசர் யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு மட்டும் தானே, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் செத்து போக மாட்டேன். ஓகே, ஐயோ மிளகா வெட்டினில்ல, அதை வந்து இங்கே வச்சுட்டு மை காட்ஸ் மூக்கிட்ட அப்படி காந்தது. இந்த வெயிலுக்கு வேர்க்கிறதுக்கு காண்டி எடுக்குது. ஓகே, தக்காளி போட்டாச்சு. தக்காளி இப்போ போட்டோம் மை காட்ஸ். இனி இதுக்கு தேவையில்லை. ஓகே, தக்காளி இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே போட்டு பிறகு நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, பார்த்தா தெரியும். இப்போ வந்து நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பேஸ்ட் ஊற்றிடுவோம். பேஸ்ட்டு அப்படி மணக்குது. அப்படியே லைட்டாக தண்ணியை கலந்து பேஸ்ட்டை வந்து கத்தி எடுத்து கிண்டி விட்டு
அப்படியே ஊற்றிட வேண்டியதான். அப்படியே பேஸ்ட்டை தண்ணியாக கிண்டியாச்சு. இன்னும் கட்டியாக இருக்குது உள்ள, அதையும் நல்லா கிண்டி ஓகே. நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை இங்கே வச்சுட்டு மூடியில் ஒட்டிட்டு பாருங்க, அதையும் விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நல்லா கட்டியாக வந்துருச்சுங்களா, சிக்கனை போட வேண்டியதான். லைட்டாக கொஞ்சம் உப்பு, இன்னும் கொஞ்சம் உப்பு. அப்பளம் வந்து லைட்டாக தானே போட்டேன், அதனால் கொஞ்சம் உப்பு. இப்போ கொஞ்சம் அப்படி சூடானோன்னே கறி நம்ம வந்து லைட்டாக மஞ்சள் பொடி தடவி நம்ம வந்து கறி வச்சுருக்கோம். இப்போ கறியை வந்து நம்ம போட்ட வேண்டியதான். கறியை அப்படியே போட்ட வேண்டியதான். ஓகே. அவ்வளோதான். அப்படி போட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ கறியை போட்டாச்சு. கறியை போட்டோன்னே பாருங்கள் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு நம்ம மூடிடுவோம். லைட்டாக கழுவிட்டு அப்படியே மூடிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போயே மணக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அவங்களுக்கு ரெட் கலரில் வந்துச்சு, நமக்கு கொஞ்சம் ஏன்னா மிளகா பொடி கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம், அதனால் நமக்கு வந்து இந்த கலரில் இருக்குது. ஓகே, கொஞ்சம் இதாக இருக்கட்டும். அவங்க லேட்டானதுனால அப்படி இருக்கும். இதெல்லாம் கழுவி வச்சிருவோம். நம்ம வந்துட்டு கொதிக்கிறதுக்குலாம் நம்ம இதெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா சின்னில் எதுவுமே இருக்காது. நம்ம அப்பப்போ எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம். இப்படி கழுவி வச்சிட்டோம்னா, கழுவி இருந்த இடத்துல அதை அப்படி வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கருவேப்பிலை இது பண்ணியாச்சு. இதெல்லாம் அப்புறம் வச்சுருவோம், ஏன்னா நம்ம அடுத்து சமைக்கிறதுக்கு தேவை. பிரிச்சு வச்சிட்டோம்னா அது பாட்டில் இருக்கும். ஓகே, இந்த சின்னதாக வந்து நம்ம உள்ளே போக விட்டுறக்கூடாது. இந்த சின்னுக்குள்ளே போக விட்டுன்னு வைங்களேன், நமக்கு அப்புறம் அவ்வளோதான், அடைச்சிக்கும். அதெல்லாம் புறக்கி ஓரமாக வச்சுட்டு இப்படி இது பண்ணிட வேண்டியதான். இதையும் கழுவி அப்படி நல்லா கழுவி மேலே வச்சுருவோம். ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம் மைகாட்ஸ் நிற்கிறது, உடம்பெல்லாம் செத்துரும் போல. பாவம் அம்மா யாராச்சும் இருக்கிறவங்க வீட்டில் வந்து சமைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கைக்குளத்துக்கெல்லாம் நன்றி சொல்லணும். முடியல சத்தியமாக என்னால், எவ்வளோ நேரம் நின்று சமைக்கிறது. ஓகே, இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போவே ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 7 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் மைகாட்ஸ். இப்போ 10 நிமிஷம் கழித்து எடுத்தது நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிடக்கணும். மூடி வச்சாச்சு மைகாட்ஸ். மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றட்டும். வற்றின பிறகு அப்படியே எடுக்கலாம். ரொம்ப வற்றனா கொஞ்சமாக வற்றுவோம். கட்டியாக இருக்கும் மைகாட்ஸ், ரொம்ப நல்லா கட்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ எப்படி, இப்போ வந்து 15 நிமிஷமாக கிடக்கு மைகாட்ஸ். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகுது, நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சு இதாகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டும் மைகாட்ஸ். ஓகே, வந்துருச்சு. அதோட இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ 10-15 நிமிஷமாக கிடக்கிறதுனால இப்போ இதோட போதும், நல்லா வெந்துருச்சு. இன்னைக்கு போட்டோம்னா கரைஞ்சி ஓடிடும். இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி போட்டுற வேண்டியதான். இது முடிஞ்சிருச்சு, சிக்கன் முடிஞ்சிருச்சு, சிக்கன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. என்ன சர்ப்ரைஸ்னால், இருங்க இதை இறக்கி ஓரமாக அந்த சைடு வச்சுருவோம். என்ன சர்ப்ரைஸ்னால், நான் 65 பண்ண போகிறேன். சிக்கன் 65 இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். ஏன்னா எண்ணெய் நான் ஏற்கனவே பொரிச்ச எண்ணெயை எடுத்து வச்சுருவேன், அப்படியே எடுத்து வச்சுருவேன். அந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் இந்த எண்ணெயில் அப்படியே ஊற்றி வச்சிருவாங்க. ஆனால் கிட்ட கை வச்சிடக்கூடாது, ஏன்னா எண்ணெய் தெறிக்கிற அளவுக்கு வச்சிடக்கூடாது. அப்படி ஒன்று ஒன்றா போட்டோம்னா கேமராவும் பார்க்குற மாதிரி இருக்குது, அங்கே சிக்கனையும் பார்க்குற மாதிரி இருக்குது. கையில் பற்றாது, இப்படி போச்சிட வேண்டியதான். ஓகே, அப்படியே வேகட்டும். வேக அப்படியே திருப்பி போட்டு அப்படியே இது பண்ணிடுங்க தான். இப்போ நம்ம போடுறது வந்து போன்லெஸ் 65. போன்லெஸ்
எலும்பில்லாத 65. இதுக்கு என்னென்ன பொடி போட்டேன்னா 65 பொடி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மிளகா பொடி, 65 மிளகா பொடி, அப்புறம் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் எல்லாத்துக்கும் நான் சேர்ப்பேன், ஏன்னா மஞ்சத்தூளுக்கு பிறகு நல்லது. லைட்டாக மஞ்சத்தூள் அந்த வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக, அப்புறம் வந்து இந்த மாவு அந்த கடலை மாவு. இப்போ நல்லா வெந்துருச்சு மை காட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த தட்டில் எடுத்து வச்சுப்போம் நல்லா முருகலாம். ஏன்னா நம்ம வந்து 65 வந்து போன்லெஸ் 65, அதனால் எலும்புலாம் இருக்காது, ஒன்லி போன்லெஸ் தான். அதாவது பொரிச்சு எடுத்து வச்சுப்போம். ஓகே, இந்த இது வந்து நம்ம அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நான் போயிட்டு வந்துட்டு இப்போவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன், வீணாக போயிடும். அதனால் இதை வந்து மூடி வச்சுட்டு உள்ள இதுக்குள்ளே வச்சு நம்ம இன்னொரு இந்த தட்டை எடுத்து மூடி வச்சுட்டு இது பண்ணிடுவோம். இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த இது மட்டும், அதனால் எண்ணெயை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே எண்ணெயை மூடி வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் சிக்கன் வச்சுக்கிறோம் மை காட்ஸ். அதை வந்து அப்புறமா வந்து போயிட்டு வந்த பிறகு நான் பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஏன்னா ஒரு ஆள் தானே, எல்லாத்தையும் பொரிச்சு வச்சிட்டோம்னா வீணாக போயிடும். இப்போதைக்கு இது வச்சாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இன்னி வந்து நம்ம சாப்பாடு ஆக்குறது மட்டும்தான். ஓகே, நம்ம சாப்பாடு ஆக்கிட்டு நம்ம நேராக சாப்பிட வந்துடுறேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சு மை காட்ஸ். சாப்பாடு ரெடி, சாப்பாடு முடிஞ்சு. சாப்பாடு இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, குக்கர் விசில் முடிஞ்சு. இன்னி வந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோமா கீழே. அதுக்கு முன்னாடி போய் இலை வெட்டிட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே, இலை வெட்டியாச்சு மை காட்ஸ். ஓகே, இலை தெரியுதுங்களா? நல்ல இலை, கரெக்டான இலை. இலையை வந்து நல்லா கழுவிக்கலாம். ஆனால் இலை வந்து தூசியாக இருக்கும். அப்படி நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டோம்னு வைங்களேன், கால் கை எல்லாத்தையும் கழுவிட்டு இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு சாப்பாடு சாப்பிட போகிறோம். இந்த போகிறப்போ தான் நல்லா ருசிச்சு சாப்பிட. நல்லா கழுவியாச்சு. ஓகே மை காட்ஸ், சாப்பாடு கறிக்குழம்பு ரெடி. சிக்கன் 65, சாப்பாட்டுக்கு கரண்டி. ஓகே, உட்காந்துடலாமா? இந்த தண்ணி தான் மறந்து போயிடுது. ஓகே, நிறைய செம்பு தண்ணி. ஓகே மை காட்ஸ், இப்போ இலையை போட்டு உட்காந்தாச்சு. ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. இந்த சாப்பாடு கிடைச்சதுக்கு நான் வந்து எல்லா சாமிக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பசிக்குது, லேட் ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு கிளம்புறேன், இன்னும் குளிக்கலை, குளிச்சுட்டு கிளம்புனேன். ஓகே, சாப்பிட்றோமா? சாப்பாடு சூப்பர், நல்லா வந்திருக்கு. சாப்பாடு போட்டுப்போம். ஓகே, எப்படி இருக்குன்னு யூடியூப்பை பார்த்து சமைச்சிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இப்பதான் குழம்பு, யூடியூப்பை பார்த்து வச்ச குழம்பு எப்படி இருக்கு? செமையா இருக்கா? வச்சாதான்டா தெரியும் செமையா இருக்கா நல்லா இருக்கான்னு, சாப்பிட்டாதானே தெரிய போகுது. நல்லா வெந்துருச்சு கறி. 20 நிமிஷம் போட்டாச்சு, 20-15 நிமிஷத்துக்கு போட்டாச்சு. கட்டியா குழம்பு வந்து நல்லா கட்டியா வச்சிருக்கு. அவங்க வந்து இந்த சில்லி போட்டிருப்பாங்க மை காட்ஸ், அதான் செவந்து இருக்காது. நம்ம வந்து இதுதானே யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருப்பாங்க, அதான் நல்லா செக்கப்பா இருந்துருக்கு. ஆமாம், இது ஓகேவா? ரெடியா? சாப்பிடுவோமா? எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துருவோம்.
ஓகே, நல்லா பிரட்டியாச்சு. மனமே நல்லா இருக்கு, சூப்பரான மனம். அந்த கேரளா ஸ்டைலில் அந்த தேங்காய் வாடை, தேங்காய் பால் வாடை, அந்த இதெல்லாம் எல்லாமே அந்த அதிகமாக தேங்காய் பாலும் அந்த ஏலக்காவும் ஏலக்காய் வாசமும் நல்லா மணக்கும். அந்த கறியோட சேர்ந்து அந்த வாசம் வரும்போது அப்படியே கல்யாண வீட்டு சாப்பாடு ஒன்று வரும் பாருங்க, அது மாதிரி இருக்கு. பேட்டியாச்சு. பசிக்கு ருசி எப்படி இருக்குலாம் தெரியாது, ஆனால் அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வீடியோ போட்டதுக்கு அக்கா, சிஸ்டர் நன்றி. அவங்க இதை பார்த்து வீடியோ பார்த்து தான் சமைச்சிருக்கேன். டேஸ்ட்டாக இருந்தாலும் இல்லாட்டாலும் சாப்பிட தான் போகிறேன். ஆனால் மக்களுக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்து சொல்ல போகிறேன். ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் பண்ணுன்னா சும்மா சிக்கன் பொடியை போட்டு சும்மா திரட்டுறது. ஆனால் குழம்பு மாதிரி, இதுதான் குழம்பு மாதிரி, குழம்பாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் வந்து இதில் என்ன எக்ஸ்ட்ரா போட்டதுன்னா மல்லிக்கொலை, அவங்க சொல்லாது மல்லிக்கொலை. அப்புறம் வந்து தக்காளி, அரைக்கையில் தக்காளி போட சொல்லலை, ஆனால் நான் தக்காளியும் போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குது. வேணா நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். எல்லாம் கரெக்டாக போட்டு பண்ணுங்கள். கரெக்டாக போட்டு பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். அவங்க சொன்னதோட நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க, நான் கொஞ்சம் கம்மியாக ஒரு ஆளுக்கு எப்படியோ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. உரப்பு இறப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே மேகாஸ், நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு உங்களுக்காக ஒரு பஞ்ச். ஓகே, ஜெஸ் மைகாஸ், ஜெஸ். சிக்கன் எடுத்து சாப்பிட பாருங்க, இது என்னோட சைடிஷ். எப்படி நல்லாக்கா? சைடிஷம் நான் செய்கிறது எப்படியோ அது மாதிரி. அது எப்போவுமே நான் பண்ணுறது எப்படியோ அது மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. காலை சாப்பாடு இந்த அளவுக்கு நீங்கள் காலை சாப்பாடு அதான் 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கெல்லாம் இவ்வளோ சமைச்சு 10-10:30 இவ்வளோ சமைச்சு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க. ஏன்னா நான் இன்னி போயிட்டு வந்து இதே மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. மதியம் சாப்பிட்டாலும் தான் சாப்பிடுவேன், நீ நைட்டு சாப்பாடு தான். எல்லாருமே சமைச்சு சாப்பிடுங்க. கடையில் போய் சாப்பிடாதீங்க, சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே மேகாஸ், ஏதாச்சும் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சாப்பிட்டுட்டு வந்து பேசுகிறேன். அப்படி அள்ளி இப்படி அள்ளணும், இப்படி நல்லா பிரட்டிக்குங்க. பிரட்டிக்கிட்டு உள்ளே வந்து ஒரு 65 எடுத்து இதில் வைங்க. சாப்பாடில் வச்சு நல்லா அள்ளுங்க. அள்ளி சூப்பர். ஓகே மைகாஸ், நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த அக்காவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டாக சிஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்தியன் ரெசிபி சேனல், ஆமாம் இந்தியன் ரெசிபி சேனல், அதில் தான் வந்து அந்த சிக்கன் குழம்பு வைக்கிறது 4 மில்லியன் பேர் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா தான் இருந்துச்சு. கேரளா ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த தேங்காய், அங்கே வந்து தேங்காய் அதிகமாக சேர்ப்பாங்க. அந்த தேங்காய் வாடை அதெல்லாம் வந்து அதை எண்ணெயில் போட்டு வறுத்ததுனால அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேணால் பண்ணி பாருங்கள், அவங்க சேனலில் கூட போய் பார்த்து நல்லா பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருந்துச்சு. வீடை கூட்டியாச்சு, அப்புறம் வந்து அடுப்புலாம் சுத்தம் பண்ணியாச்சு. அதை நான் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் சார்ஜ் இல்லாமல் போச்சு என்னோட இதில் கேமராவில். சரி ஓகே, அப்போ நோ ப்ராப்ளம். நம்ம வந்து சாப்பிட்டதே போட்டாச்சுல, அதுவே நமக்கு பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். நீங்களும் எனக்கு கொஞ்சம் அப்பப்போ கமெண்ட் பண்ணி நல்லபடியாக ஒரு ஃபேமிலியாக வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே, நான் தனியாக இல்லை அப்படிங்கிறது வந்து நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஓகே மை காட்ஸ், முடிஞ்ச அந்த சோழர்கள் லைக்கை தட்டி கமெண்டில் கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோவில் பார்க்கலாம் மை ஹார்ட்ஸ். பை பாய். இனி தான் நான் வேலைக்கு போகணும் பாருங்கள். மணி இப்போ 11 ஆச்சு. இனி நான் போயிட்டு பார்ட் டைம் தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போயிட்டு நான் பார்த்துட்டு வந்துடுவேன். பாய் பாய்.